வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழக அரசியலையே புரட்டி போட்டு இருக்கக்கூடிய இந்த அரசியல் மாற்றத்த பத்தி தான் பார்க்க போறோம். எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு? எதனால நடந்துச்சுன்னு யாருமே அதாவது தூங்கி எந்திரிச்சு அப்படியே உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்த நெறைய பேத்துக்கு இந்த தேர்தல் முடிவு ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, அந்த 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய அதாவது திமுக, அதிமுக இதுவரைக்கும் ஓட்டு போட்டவங்க. அவங்க தான் வரணும் அப்படின்னு மாறி மாறி திராவிட கட்சிகள் தான் வரணும்னு சொல்லிட்டு, அதுக்காகவே நம்ம ஓட்டு போட்ட நம்மளை போன்ற ஆட்களுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி. நம்மளே இத எதிர்பார்க்கல. ஏன்னா, இவ்வளோ பெரிய ஒரு வெற்றிய தமிழக மக்கள் குடுத்துருக்காங்க தாவேகாவுக்கு அப்படின்னா யாருமே நெனச்சும் பார்க்கல, ஜீரணிக்கவும் முடியல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றிய தமிழக மக்கள் பறைசாற்றியிருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இதில இந்த இந்த பதிவான வாக்குகள்ல 4.88 கோடி பதிவானதுல பெண்கள் தான் அதிகமான வாக்குகள். அதாவது 2.72 கோடி பெண்கள் இருக்காங்க. அதுல அதுல வாக்களிச்சவங்க எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, அது தாவேகாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடிக்கு மேல இருக்கு. அந்த அளவுக்கு போயிருச்சு. அவங்க வாங்கின வாக்கு பார்த்தீங்கன்னா, தாவேகா 1,72,00,000க்கு மேல வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 35%, 34.98%. அதுக்கடுத்து வந்த கட்சிகள் பார்த்தீங்கன்னா, திமுக தான். பார்த்தீங்கன்னா 24 புள்ளி சம்திங் அவங்க. அடுத்து அதிமுக 21. மத்த கட்சிகள லிஸ்ட்லயே எடுக்க வேணாம். அது அந்த அளவுக்கு மோசமான ஒரு கண்டிஷன்ல போயிருச்சு. முதல் தேர்தல்லயே விஜய் அவர்கள், அதாவது கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்திலேயே இவ்வளோ பெரிய வெற்றிய, இவ்வளோ பெரிய தமிழக மக்கள் மனசுல இவ்வளோ பெரிய மாற்றம் வேண்டும் அப்படின்ற ஒரு விதைய விதைச்சிருக்காரு அப்படின்னா, அத நம்ம சாதாரணமாவே அத நினைக்க முடியல. ஏன் அப்படின்னா, 1972ல நம்ம எம்ஜிஆர் அப்ப திமுகவிலிருந்து நீக்கப்பட்டதுக்கப்புறம் விலகி அதிமுக ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சப்ப அவர் 5 வருஷம் கழிச்சு ஆட்சிய பிடிக்க முடிஞ்சுது. 1977ல தான் தமிழ்நாட்டுல ஆட்சிய பிடிக்கிறாரு. அவ்வளோ பெரிய ஒரு அப்போ அவர் 144 இடங்கள்ல ஜெயிக்கிறாரு எம்ஜிஆர் தனித்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா 108 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காரு. அப்படின்னா, அவர் சொன்ன மாரி 67, 77, 2026 அப்படின்னு ஒரு டயலாக் ஒண்ணு சொன்னாரு மதுரை மாநாட்டுல. அந்த இது இப்போ 67ல ஒரு மாற்றம் வந்துச்சு. திராவிட கட்சிகள் ஆட்சி, அதாவது திமுக ஆட்சி வந்துச்சு காங்கிரஸை வீழ்த்திட்டு. 77ல திமுகவை வீழ்த்திட்டு திமுகவுல இருந்து வந்த அதிமுக ஆட்சியை பிடிச்சு. அதே மாதிரி அதுக்கப்புறம் இருதுருவ அரசியல் தான் தமிழகம் பார்த்துச்சு கிட்டத்தட்ட 59 வருஷமா. இப்போ அதை மாற்றி காட்டிய சாதனையை படைச்சிருக்காரு நம்மளுடைய தமிழக வருங்கால நாளை பதிவேற்கக்கூடிய தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் அந்த சாதனையை 2026ல நிகழ்த்தி காட்டியிருக்காரு. இதையும் நம்ம ரஜினி அவர்கள் அரசியல் பிரவேசத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 96 எலெக்ஷன்ல ரஜினி ஒரு மிகப்பெரிய ஒரு இதே மாதிரி விஜய் அளவுக்கு அவருக்கு பயங்கரமான ஒரு மாசு இருந்துச்சு. அந்த மூப்பனார் கூட சேர்ந்து ரஜினி 2 பேர் நீ நிற்கலாம் அப்படின்றத ஒரு யோசனை சொன்னவர் ஷோ. ஆனால் கடைசி நேரத்தில் அதை ரஜினி மறுத்துட்டதுனால அன்னைக்கு திமுகவுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தாரு. அன்னைக்கு இதே ரஜினி அரசியலுக்கு வந்திருந்தால், அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி 96 2026 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழக அரசியல் களம் அப்பயே மாறி இருக்கும். அப்போ திமுகவுக்கும் இப்போ திமுக எப்படி 2வது இடம், அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு. அது மாதிரி தமிழக அரசியலுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அன்னைக்கே செஞ்சுருக்கோம். அந்த மாற்றத்தை இன்னைக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கார் நமது முதல்வராக போகக்கூடிய திரு விஜய் அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கார். நம்ம விஜய் அவர்களை அந்த தாவேகாவை நம்ம அந்த தாவேகா சம்பந்தப்பட்ட தொண்டர்களையும் அவர்களுடைய ரசிகர்களையும் நம்ம குறைச்சு மதிப்பிட்டோம். அதனுடைய பலனை இப்போ அனுபவிக்கிறோமா அப்படின்றது கூட நம்ம இருக்கலாம். நானே திமுகவுக்கு ஆதரவாளர் தான் நான் பேசியிருக்கேன். ஆனால் மாற்றங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ நம்ம திமுகவுக்கே திரும்ப நம்ம திமுக காரராக நான் இருக்க பட்சத்தில் இருக்கேன்.
அப்படின்ற பட்சத்தில் இந்த மாற்றம் ஒரு பத்திரிகையாளராக நான் பார்க்கும்போது இந்த மாற்றம் வந்து தேவையான மாற்றம் தானா அப்படின்ற விஷயமும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த மாற்றம்ன்ற பேரில் வந்து சின்ன பிள்ளைகள்லேருந்து, அதாவது இப்போ முதல் தலைமுறை ஓட்டு போட்டவங்கலேருந்து அந்த பாட்டிகள் வரைக்கும் வந்து விசிலுக்கு ஓட்டு போட்டுன்ற ஒரு விஷயத்த வந்து தேர்தல் முடிவு நமக்கு வந்து அப்பட்டமாக நமக்கு காட்டிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 32 மினிஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா 14 மினிஸ்டர் வந்து அவுட்டு. அதிமுக அதேமாரி முன்னாள் அமைச்சர்கள் கிட்டத்தட்ட அவங்க ஒரு 15 பேர் அவுட்டு. இப்படி இந்த தமிழக அரசியல் முகமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சாக தான் பார்க்கப்படுது. அதனால தான் 2 நாளாக வந்து எதுவுமே நம்மளால் வந்து அதாவது என்ன பண்ணுறது, இப்படி ஒரு மாற்றத்தை வந்து மக்கள் கொடுத்துருக்காங்களே அப்படின்றது வந்து நினச்சி வந்து அதை பெருமைப்படுறதா, இல்லை வந்து வருத்தப்படுறதா, இல்லை என்ன செய்கிறதுனே தெரியாமல் தான் வந்து இந்த பெரும்பாலானவர்களுடைய மனநிலை அப்படி தான் இருக்குது இன்னமும். நானும் அப்படி தான் இருந்தேன். இன்றைக்கி ஒரு விஜய் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கார்ன்ற படத்தில் நடித்தார். அந்த சர்க்காரில் வந்து ஒரு முதல்வர் ஆகக்கூடிய சூழல் வரும். அவர் ஆக மாட்டார். கடைசியாக பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து சகாயம் ஐஏஎஸ் அவரை வந்து முதல்வர் ஆக்கிட்டு போயிடுவார். இருந்தாலும் நான் எதிர்கட்சி வரிசையில் தான் கண்காணிப்பேன், உங்களை வந்து நீ எப்படி ஆட்சி செய்கிறீங்க அப்படின்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரே முதல்வர் ஆகிட்டார். ஒரிஜினல் முதல்வர் ஆகிட்டார். அவராலே வந்து நினச்சி பார்த்துருக்க முடியாது இப்படி ஒரு நிகழ்வு வந்து நமக்கு மக்கள் வந்து கொடுப்பாங்க. இந்த ஒரு முதல்வர் பதவி, அதாவது 7.5 கோடி பேருக்கு வந்து அவர் அன்றைக்கி வந்து முதல்வர். 7.5 கோடி ஜனங்களுக்கு அவர் இன்றைக்கி வந்து முதல்வர் ஆகிட்டார். ஆனால் அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு சிக்கல்கள் நிறையா இருக்குது. ஏன்னா வாக்குறுதிகள் நிறைவேற்றணும், அதே மாதிரி வந்து சட்டம் ஒழுங்கை வந்து சிறப்பாக வந்து கடைபிடிக்கணும். இது 2 விஷயம் வந்து ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் வந்து விஜய்க்கு இருக்குது. இருந்தாலும் இப்போ விஜயினுடைய அந்த அரசியல் பிரவேசம் வந்து தமிழக அரசியலில் வந்து மிகப்பெரிய 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 ஒரு சேஞ்சை வந்து உருவாக்கியிருக்கு. ஆண்ட கட்சிகள் சரி, இதுக்கு முன்னாடி ஆண்ட 2 கட்சிகள் பார்த்திங்கன்னா என்ன செய்கிறதுனே தெரியாமல் வந்து தமிழக முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலினே வந்து இன்றைக்கி வந்து தேர்தல் களத்திலிருந்து அகற்றப்பட்டு விட்டார். குளத்தூர் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து ஒரு முன்மாதிரி தொகுதியாக வந்து பார்த்து அவர் வந்து அவ்வளோ திட்டப்பணிகள், நலப்பணிகள்லாம் வந்து செஞ்சுருக்காரு. ஆனால் அந்த மக்களே வந்து அவருக்கு வந்து கைவிரிச்சிட்டாங்க. என்ன அதே மாதிரி அதே நேரத்தில் வந்து எடப்பாடியார் வந்து அவர் வந்து அதிமுகவை மீள் உருவம் பண்ணுவோம், மீண்டும் வந்து அதிமுக ஆட்சியை கொண்டு வருவோம், நானும் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா பாணியில் நானும் வந்து எடப்பாடி பழனிசாமியும் நானும் ஒரு மிகப்பெரிய சக்தி தான் அதிமுகவில் அப்படின்னு அவருக்கு காட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு இருந்து கட்டாயத்துக்கான வேலைகளையும் அவர் வந்து பண்ணார். ஆனால் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து 3ஆம் இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டுருச்சு. இப்போ திமுக வந்து 2ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா திமுக 59 இடம், அதிமுக 47 இடம், 2க்குமான வித்தியாசம் ரொம்ப கம்மி தான், 12 தான் வந்து வருது. இருந்தாலுமே வந்து இது திமுக மிகப்பெரிய செட்பேக், பயங்கரமான செட்பேக். அதாவது திமுக எதிர்கட்சின்னு வேணால் சொல்லலாம். ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து சிறப்பான எதிர்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் அதிமுகவில் பல்வேறு மாற்றங்களை வந்து பண்ணணும். அதே மாதிரி அதிமுகலையும் பல மாற்றங்களை வந்து பண்ணால் தான் அடுத்து இந்த 2 கட்சிகளையுமே எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஏன்னா 3வது சக்தி இப்போ வந்து வந்துருச்சு. இப்போ விஜய்க்கு முதல் தேர்தலே இவ்வளோ பெரிய மாசு இருக்குது, மக்கள் மத்தியில் வந்து இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குன்றதே விஜய்க்கு இப்போ தான் தெரியுது. விஜயில் வந்து விஜய் முகத்துக்காக தான் இந்த 108 பேர் ஜெயிச்சிருக்காங்க. விஜய் மட்டும்தான். ஏன்னா வேட்பாளரே நிறையா பேர் தெரியாது. இப்போ நான் இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர் தொகுதியிலே வந்து அந்த வேட்பாளர் வந்து ஈசிஆர் சரவணன் சொல்லுவாங்க. அவர் வந்து இது வரைக்கும் வந்து எங்கள் ஏரியாவில் ஓட்டு கேட்கவே இல்லை. அதேமாதிரி பெரும்பாலான தொகுதியில் வந்து யார் வேட்பாளனே தெரியாமல் விஜய்க்காக வந்து விழுந்த ஓட்டுகள் தான் இந்த 1,72,00,000 வாக்குகளை வந்து மக்கள் வாரி வழங்கியிருக்காங்க. சிறப்பான ஆட்சியை வந்து நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வழங்குவார். அதாவது ஜோசப் விஜய்ன்றது ஒரு சிறுபான்மை ஆள் வந்து இப்போ வந்து முதல் முறை ஆட்சி வந்திருக்காரு. அதை வந்து நம்ம வந்து ரொம்ப வரவேற்போம். அதே நேரத்தில் ஆட்சியை வந்து அவர் சிறப்பாக வழி நடத்தணுன்றது வந்து நம்ம வேண்டிக்கிறோம். என்றும் வந்து தமிழக மக்கள் உங்களோட துணை இருப்பாங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவையான திட்டங்களை நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் தான் காலங்காலத்துக்கு வந்து முதல்வராக இருப்பீங்க அப்படின்றதையும் எம்ஜிஆர் பாணியில் வந்து எம்ஜிஆர் வந்து இருக்க வரைக்கும் அவர் முதல்வராக இருந்தார். 77லேருந்து கடைசியாக 87 வரைக்கும் வந்து 88 வரைக்கும் அவர் தான் வந்து முதல்வராக இருந்தார்.
அது மாதிரியான ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு தமிழக மக்கள் வழங்கணுன்றதை வந்து வேண்டி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால் நாங்களும் சந்தோஷப்படுவோம்.